நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு. ஸோ ஒவ்வொரு பாடங்களை நாம் கேட்கும் போதும் மையமான சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக காணப்படுகிறது. குறிப்பாக சபை கூடுதலில் நாம் கூடும்போதும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஆவிக்குரியமான வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சிகளும் அதுக்கே உரியதான சில ஆலோசனைகளையும் சகோதரர் நமக்கு கொடுக்கக்கூடியதை நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம். இந்த நாளிலே கூட சகோதர சகோதரிகளே, நாம் எந்த பகுதிக்குள்ள சகோதரர் நமக்கு இந்த விஷயங்களை கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அடக்க ஆராதனையிலே நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்கள், நாம் பிரசங்கிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், எதை குறித்து இந்த ஒரு விசேஷமான ஒரு கூடுகையில் நாம் நம்மையே தயாரித்து கொண்டு பிரசங்கிக்கவர் மட்டுமல்ல, ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இந்த அடக்க ஆராதனையின் சமயம் சரி, அது கடந்து நாம் தனிப்பட்ட வகையில் நாம் அந்த குடும்பத்தாரை நாம் சந்திக்கும் போதும் நம்முடைய ஆலோசனைகள், நம்முடைய தேவ வார்த்தைகள் எந்த அடிப்படையின் மேலே இருக்கணுன்றதை தான் நம்ம போன கிளாஸில் ரொம்ப விசேஷமாக நம்ம கவனிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயங்களை ஏன் நமக்கு கொடுக்குறாரு, அல்லது ஏன் இந்த அடக்க ஆராதனையின் விஷயத்தை இவ்வளோ குறிப்பாக சகோதரர் நமக்குள்ள கொண்டு வராரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சகோதரர் ஆலோசித்த வண்ணமாக இருக்கக்கூடியவர்கள் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த கூடுகையில் நாம் தேவனுடைய நற்செய்தியை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும், எல்லாருடைய மனநிலைமையும் மிகவும் ஒரு துக்ககரமாகவும் மிகவும் ஒரு சஞ்சலப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய வேளையில் நாம் பேசக்கூடிய அல்லது நாம் உச்சரிக்கக்கூடிய இந்த நற்செய்தியானது மிகவும் ஒரு பிரயோஜனமாக இருக்கிறபடியால், அல்லது கேட்கக்கூடிய செவிகள் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியால், நாமோ இந்த ஒரு கால சமயத்தை அதிகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றதான் இவ்வளோ விஷயத்தையும் சகோதரர் நமக்கு கொண்டு வந்தார். கடந்த வாரத்தில் கூட நம்ம என்ன கவனிச்சோன்னா, இந்த நற்செய்தியை நாம் பேசும்போது அல்லது நாம் பிரசங்கிக்கும் போது எந்த விஷயங்களின் மேல் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை குறித்து நாம் அதிகமாக இந்த ஒரு கூட்டத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். அதனுடைய கண்டினியூஷனை தான் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை கூட நம்ம கவனிக்கலாம். ரொம்ப முக்கியமான கண்டினியூஷன் இது. இதில் நிறைய முக்கியமான ஒரு கேள்விகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளில் அந்த கேள்விகளுக்கு எப்படி நம்முடைய பதில் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் கொண்டு வரார். ஓகேங்களா? இங்கிலீஷில் வந்து பேஜ் நம்பர் 334 ஃபர்ஸ்ட் பேராகிராஃபாக ஆரம்பிக்க போகிறோம். ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் 334 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். தமிழில் சிஸ்டர் ஓகே, தமிழில் வந்து பேஜ் நம்பர் 434 செகண்ட் பேராகிராஃப். உங்களுடைய 6வது வால்யூமை தயவு செய்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை கவனித்து, பிறகு நீங்கள் இந்த ஒரு பகுதிகளை மறுபடியுமாக வாசித்தீர்களானால் அது நம்ம ஞாபகத்துக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு பதிவாகக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தொடர்ந்து நம்முடைய கேள்விகள், எந்த கேள்வியை கேள்விக்கு நம்ம பதில் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அடக்க ஆராதனையினுடைய ஆரம்பம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய பிரசங்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய முடிவு எவ்வாறாக இருக்க வேண்டும், இதை தான் நம்ம பார்க்குறோம். இதில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, பிரசங்கங்கள் அல்லது நாம் சத்தியத்தை ப்ரெசன்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படின்றத தான் இங்கே கொண்டு வர்றார். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக ஜனங்களுக்கு அல்லது
அநேக கிறிஸ்துவர்களுக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோன்னா, கிறிஸ்து நமக்காக மரித்தார், மரணத்தை மேற்கொண்டார், பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த மரணத்தை மேற்கொண்டார் அப்படின்னு நாம் பிரசங்கிக்கும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, கிறிஸ்து மரித்தார், மரணத்தை மேற்கொண்டார், அப்படி இருக்கும்போது ஏன் இன்னும் மரணம் நீடிக்கிறது? இதுதான் எல்லாருடைய கேள்வியும். நம்ம கவனிக்கிறோம். சாதாரணமாக அநேக கிறிஸ்துவர்களுக்கு கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து மரிச்சார், மனுஷன் மேல் இருக்கக்கூடிய பாவத்தின் அந்த சம்பளம் மரணம், அதை மேற்கொண்டார் அப்படின்னு சொன்ன பிறகு ஏன் மரணம் இன்னும் மனுஷனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்களா? இது சாதாரணமான ஒரு கேள்வி. ஸோ இதுக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். எதற்காக இன்னும் மரணம் நீடித்து கொண்டிருக்கிறது? எதற்காக தேவன் இன்னும் தன்னுடைய திட்டத்திலே இதை தாமதித்து கொண்டிருக்கிறார்? Why is God delaying? இல்லைங்களா? தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார் எதற்காக அப்படின்னு சொல்லும் போது 2 காரியங்களை சகோதரர் நமக்கு இங்க கொண்டு வரார். இந்த ஒரு அடிப்படையில் நம்ம இந்த ஒரு கேள்விக்கு நாம பதில் கொடுக்கலாம் அப்படின்னு 2 ஆலோசனை கொடுக்கிறார். முதல் ஆலோசனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவனுடைய ஒரு திட்டத்தில், தேவனுடைய கால சமயத்தில் 2 விஷயத்துக்காக தேவன் இதை நிறுத்தி வைத்திருக்கிறார் அல்லது தாமதிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, போதுமான மனுஷர்கள் இந்த பூமியில வளர வேண்டும் அல்லது ஜனிப்பிக்க வேண்டும், பூமி நிரப்பப்பட வேண்டும். இல்லைங்களா? ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த முழு உலகத்தை நாம் அந்த ஆதாமனுடைய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பவாயாக அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு நோக்கத்தோடு தேவன் இந்த திட்டத்தை கொஞ்சம் தாமதிக்கக்கூடிய ஒரு சித்தத்தை இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் அல்லாமல் மனுஷர்கள் போதுமான அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், இந்த ஒரு அனுபவத்தை இன்னும் அநேக ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷர்கள் பாவத்தினுடைய கொடூரம் என்ன அல்லது பாவத்தினுடைய ஒரு வீழ்ச்சி எந்த நிலைமைக்கு இருக்கிறது என்று மனுஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இதையெல்லாம் அந்த விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கும் போது சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஒரு ஆலோசனை என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருக்கு ஏற்ற ஒரு கால சமயத்தில் இதையெல்லாம் நிறைவாக்குவார். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். சாத்தானை என்ன பண்ணுவாருங்க, பைண்ட் பண்ணுவார், கட்டுவார். அது மட்டுமல்லாமல் படிப்படியாக வீழ்த்தெழுதலிலே ஒவ்வொரு மனுஷர்களையும் இந்த பூமிக்குள்ள கொண்டு வருவார். இதெல்லாம் தான் இந்த சத்தியத்தினுடைய வெளிச்சம். கரெக்டுங்களா? அந்த கேள்விக்கு உரிய ஒரு வெளிச்சத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தின் கால சமயத்தை தான் ஆங்கிலத்தில் மில்லேனியல் ஏஜ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்லைங்களா?
இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டு, அந்த ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில எப்படி ஒவ்வொரு மனுஷர்களும் அந்த சத்தியத்தின் வெளிச்சத்துக்குள்ள உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட நம்ம கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த விஷயங்கள் தான் முதல் காரணமாக இருக்கும். இதை இப்போ சிஸ்டர் வாசிப்பாங்க. இந்த முதல் காரணத்தை நம்ம கொஞ்சம் குறிப்பா கேட்கலாம். வாசிக்கலாம் சிஸ்டர். அன்பான நண்பர்களே, இதை பார்க்கும் போது சபையை மட்டும் இயேசு மீட்கவில்லை. ஆனால் வேதம் தெளிவாக அறிக்கை இடுகிறபடி நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். இங்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இங்கே நல்ல நம்பிக்கைக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போஸ்தலர் கூறுகிறபடி நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல அல்லது கொஞ்சம் நம்பிக்கை உள்ளவர்களைப் போல, ஏனெனில் இவர்களின் நம்பிக்கை தேவனுடைய வார்த்தைகளில் ஆணித்தரமாக அறிவிக்கப்பட்டுள்ளவைகளின் மேல் இல்லாதிருக்கின்றது. நாம் துக்கப்படாமல் இருக்க உதவுகிறது. ஓகே, கண்டினியூ பண்ணலாம் சிஸ்டர். அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த விஷயத்தை தான் இப்போ நான் பேசினேன். கண்டினியூ பண்ண. ஆனால் ஒருவர் கூறுகிறார், இயேசு மரித்து வெகு காலமாயிற்று. பாவமும் மரணமும் இன்னும் ஆளுகை செய்யவும் மனுக்குலத்தை விழுங்கவும் ஏன் அனுமதிக்கப்படுகிறது? நாங்கள் பதில் கூறுகிறோம், தேவன் 4000 வருடங்களாக பலியை அனுப்புவதற்கு தாமதித்தார். அதன் நிமித்தம் வர வேண்டிய ஏற்கனவே சம்பாதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அனுப்ப இன்னும் தாமதிக்கிறார். இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய குறித்த காலத்தில் கிடைக்கும். தாமதத்தின் காரணம் வேதாகமம் விளக்குகின்றபடி 2 விதமாக உள்ளது. முதலாவது, மனுக்குலமானது முழு உலகத்தையும் சரியான முறையில் நிரப்பக்கூடிய விதத்தில் அல்லது ஜனப்பெருக்கத்தை உண்டு பண்ணும்படியாக போதுமான அளவு மக்கள் பிறப்பு உண்டாக அனுமதிக்கப்படவும், அதன் பின்னர் ஏதேன் தோட்டத்தின் பரிபூரண நிலைக்கும் தேவனால் பெரிய அளவில் மகத்துவமான முறையில் பழைய நிலையில் அமைக்கப்பட்ட தேவனுடைய பரதீசாக மாற்றப்படவும் ஆகும். இக்காலத்தின் போது இந்த மனுக்குலமானது பாவத்தை குறித்தும் மரணத்தை குறித்தும் ஒரு அளவு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதுடன், பாவம் பெருகி இருப்பதை குறித்தும் அது விரும்பத்தகாத ஒன்று என்பதை பற்றியும் முக்கியமான பாடத்தின் ஒரு பகுதியை கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய காலம் இன்னும் வெகு தொலைவில் இல்லை என்று நாம் விசுவாசிக்கிறபடியே, அவருடைய வேலை வந்தவுடன் அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி பூலோகத்தில் அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அது சாத்தானை கட்டி இப்பொழுது பாவத்திற்கும் மரணத்திற்கும் ஏதுவாக கிரியை செய்கிற அவனுடைய வல்லமையையும் செல்வாக்கையும் தடுத்து நிறுத்துவார். அப்பொழுது முழு உலகமும் அவரை அறிகின்ற அறிவால் நிறைந்திருக்கும். கிறிஸ்து இப்படியாக மனுகுலத்தை ஆசீர்வதித்து அதை உருவாக்கிய தேவனுடைய சாயலுக்கு அந்த பரிபூரண நிலைக்கு நேராக படிப்படியாக உயர்த்துவார். இந்த ஆசீர்வாதத்தின் காலமானது 1000 வருட அரசாட்சி என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இதற்காகத்தான் உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக என்றார். இந்த எல்லா 1000 வருஷ நாட்களின் ஆசீர்வாதமும் இழந்ததை பெறுதலுக்கும், இந்த பூமியில் அவருடைய நீதியை உறுதியாக ஸ்தாபிப்பதற்கும் மாத்திரமல்லாமல், மனுகுலத்தில் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்கு அவர்கள் கீழ்ப்படிவதன் மூலமாக நித்திய ஜீவனுக்கு தகுதியானவர்கள் என்பதை சோதிப்பதற்கும் தேவைப்படுகிறது. முழு அறிவின் மத்தியிலும் பாவத்தை விரும்புகிறவர்கள் 2ஆம் மரணத்திற்குள்ளாக ஆக்கினைக்குட்படுத்தப்படுவார்கள். ஓகே, பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ முதல் காரணத்தை சகோதரர் ரொம்ப கிளியராக தெளிவாக நமக்கு வாசித்தார்கள். ஸோ முதல் காரணம் சுருக்கமாக சொல்லணும்னா, மனுஷர்கள் தங்களுடைய விழுந்த நிலைமையை புரிந்து கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தின் மூலமாக அநேக பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கற்றுக்கொண்ட பிறகு அங்கே சகோதரர் சொல்றாரு,
தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிப்பதற்கு வெகு நாள் இன்னும் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் அந்த ஒரு கூட்டத்திலே அல்லது அந்த ஒரு அடக்க ஆராதனையின் சமயத்திலே இதை நாம் தெரிவித்து அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய விதானம் என்ன, யாரெல்லாம் எழுப்பப்படுவார்கள், அதான் சிஸ்டர் ஆரம்பத்தில் படித்தாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஈடுபலி அல்லது அந்த ஒரு ரட்சிப்பு வெறும் சபைக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்கே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் முழு உலகமே அந்த ரட்சிப்புக்குள்ள, அந்த ஒரு உயிர்த்தெழுதலுக்குள்ள வருவார்கள் என்ற ஒரு உன்னதமான சத்தியத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். ரொம்ப அருமையான காரியம் இல்லைங்களா? ஸோ இரண்டாவதாக எதற்காக தாமதித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, இரண்டாவது ஆலோசனை என்ன கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, மனுஷர்களை, எல்லா மனுஷர்களையும் மீட்டு கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்திலே தேவன் அந்த மனுஷர்கள் மத்தியில விசேஷமான ஒரு வகுப்பாரை தெரிந்து கொள்ள இந்த சுவிசேஷ யுகத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு தாமதம் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை கூட இங்க நம்ம என்ன பண்ணோம், நாம அந்த சத்தியத்தை நாம் குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் இல்லைங்களா? ஸோ இந்த விசேஷ வகுப்பாரே சபை என்று அழைக்கப்படுகிறது. இந்த வகுப்பார் கிறிஸ்துவை போல ஆவிக்குரியமான ஒரு மேனியை தரித்து கொள்ளுவர்களாக, அது மட்டுமல்லாமல் இந்த காரியங்கள், இந்த வகுப்பார் திவ்ய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அதை சுதந்திரித்து கொள்ளும்படி அவர்களை இந்த காலப்பகுதியில், இந்த முழு சுவிசேஷ யுகத்தில் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால இந்த மரணம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சபை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சபை முடிய வேண்டிய ஒரு காரியத்தை கூட தேவனுடைய திட்டத்தில் தேவன் வைத்திருக்கிறார் என்றதை கூட நாம அங்க பிரசங்கிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஒரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஆகையால் தான் அந்த கல்வாரியில கொடுக்கப்பட்ட அந்த தியாக பலி அது நிறைவேறவில்லை என்பதற்கு இந்த 2 போதுமான காரணங்கள் நிச்சயமாக இருக்கிறபடியால் அந்த தாமதிப்பு இருக்கிறது என்பதை அங்க சகோதரர் நமக்கு வலியுறுத்துறார். படிப்பாங்க பாருங்க சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர். இரண்டாவதாக, அருமையான நண்பர்களே, இந்த சுவிசேஷ யுகத்தின் போது மனுகுலத்திலிருந்து அவர் மீட்டெடுத்த ஒரு சிறுமந்தை, தெரிந்து கொள்ளப்பட்ட வகுப்பினர், சீடர்கள், அவருடைய பாதப்படியை பின்பற்றுகிறவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் என்பவர்களை அவர் கூட்டி சேர்க்கும்படியாக நம்மை நம்முடைய ஆண்டவர் மீட்டெடுத்த காலத்தில் இருந்து உலகத்திற்கான பொதுவான ஆசீர்வாதத்தையும் வாய்ப்புகளையும் கொண்டு வராமல் தாமதித்துள்ளார். இவ்விதமாக அவர் ஒரு விசேஷமான ஜனங்களை, ஒரு ராஜரீக ஆசாரியத்துவத்தை அந்த 1000 வருட ராஜ்யத்தில் அவரோடு இணைந்து இருக்கும்படியாக தேடிக்கொண்டே இருக்கிறார். ஆனாலும் எவ்வளவுதான் பூரணராக உன்னத மகிமையோடு காணப்பட்டாலும் மறுபடியும் பூமியின் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும்படியாக உலகத்தோடு பங்குள்ளவர்களாக அல்ல, எவ்வளவுதான் அருமையாக காணப்பட்டாலும் ஒரு ஏதேனிய தோட்டத்திற்காக அல்ல, ஆனால் அவர்கள் அவர்களுடைய ஆண்டவரை போன்று ஆவிக்குரியவர்களாக, திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக, தூதர்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக இருக்கும்படியாக, மேலும் அவருடைய மகிமையில் பங்குள்ளவர்களாகும்படி ஓர் உன்னத நிலைக்கென அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான நம்பிக்கையாகவும், அவருடைய அழைப்பை கேட்டு அவருடைய ஒரு சீடராகி இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு நபராய் ஆனவருக்கு மாத்திரமல்லாமல் அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்திருப்பது போன்று அவருடைய பாதப்படியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களுக்கு, அதன்படியாக இருதயம் கொண்ட ஒவ்வொருவருக்கும் அது எவ்வளவு உற்சாகம் அளிக்கிறதாய் இருக்கிறது. சபைக்கு முதலாவது உயிர்த்தெழுதலில் அளிக்கப்படுகின்ற மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் பெறுவது எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கும்.
மேலும் பிரசவ வேதனைப்படுகின்ற முழு சிருஷ்டிக்கும் திவ்ய அனுகிரகங்களை வழங்கும்படியாக ஆண்டவரோடு இணைந்திருப்பது எவ்வளவு உன்னதமான ஸ்லாக்கியமாக இருக்கும். மேலும் யாரெல்லாம் வாஞ்சியாய் உள்ளார்களோ அவர்கள் எல்லாரையும் ஜீவ தண்ணீரண்டை வந்து இலவசமாய் பருக அழைப்பதும் எவ்வளவு உன்னதமான ஸ்லாக்கியமாய் இருக்கும். ஆம், அப்பொழுது ராஜ்யத்தில் ஆவியும் மணவாட்டியும் வா என்று அழைக்கிறார்கள். ஏனெனில் அவ்வேளையில் ஒரு மணவாட்டி உண்டு. மேலும் இந்த சுவிசேஷ யுகத்தின் இறுதியில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் நடைபெறும். விருப்பமுள்ளவர்கள் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கிக் கொள்ள கடவன். கல்வாரியில் மீட்பின் பலி செலுத்தப்பட்டவுடன் தேவன் ஆசீர்வாதத்தை வழங்காமல் தாமதிக்கிறார் என்பதற்கு இந்த 2 காரணங்களும் நல்லவைகளாக இல்லையா? நாம் நிச்சயமாக இந்த தாமதத்தில் களி கூறலாம். ஓகே, இல்லைங்களா? ரொம்ப அருமையான. ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் இந்த கால சூழ்நிலைகளிலே ஒருவேளை ஒரு ஒரு வீட்டிலே அல்லது மரணம் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இல்லத்திலே நாம் செல்லும்போது நம்முடைய தயாரிப்பு, நம்முடைய சிந்தனை அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது தனிப்பட்ட வகையிலும் நாம் இந்த காரியங்களின் மேல் நாம் கவனத்தை செலுத்தி இதற்கே உரியதான வசனங்களை தயாரித்து கொண்டு நாம் அந்த இல்லங்களை சந்தித்தோமானால் அது நற்செய்தியை பிறப்பிக்க மிகவும் அருமையான ஒரு கால சமயம். அதுதான் சகோதரர் ஆரம்பத்தில் சொன்னார். இந்த போல இருக்கக்கூடிய அடக்க ஆராதனைகளும் துக்க வீட்டிலே நற்செய்தி பிறப்பிக்கப்பட்டு அநேகர் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சாட்சியை கூட கடந்த வாரத்தில் நம்ம கவனிச்சோம், அவருடைய அனுபவத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த விஷயங்களை சொன்ன பிறகு ஒருவேளை மரித்திருக்கக்கூடிய நபர் ஒப்பு கொடுத்த சகோதரனையோ சகோதரியாக இருந்தால் அவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது, அவர்கள் எப்படி தேவனுக்கு அர்ப்பணித்து அந்த நம்பிக்கையில உறுதியாக இருந்தார்கள் என்ற ஒரு கன்க்ளூஷனை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சில விஷயங்களை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நாம வாசித்த இந்த 2 காரியங்கள் உறுதியாக நம்பி அந்த நம்பிக்கையை ஒரு நங்கூரமாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள் இந்த சகோதரனும் அல்லது அந்த சகோதரியும் என்று நாம் அங்க நற்சாட்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு, இல்லைங்களா? ஏன்னா அங்க மரித்திருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ எப்படி எந்த விசுவாசத்தில் எந்த நம்பிக்கையில அவர்கள் நின்றிருந்தார்கள் என்று அங்க அறிக்கையிடுவது மிகவும் முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, அங்க கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னன்னா, தேவனுடைய பக்கத்திலே அல்லது தேவனை சார்ந்தவர்களாக இந்த உறுதியான நம்பிக்கையிலே அவர்கள் இந்த மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். இந்த மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாக அவர்கள் என்னவா இருந்தாங்களாம்? கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு சாட்சியின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கிறிஸ்துவின் அடிச்சுவடில் நடக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருந்தார்கள். தேவன் மேல் முழுமையான நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் உதாரணமாக வாழ்ந்தார்கள். என்னங்க, இயேசு கிறிஸ்துவின் ஒரு உதாரணம் எப்படி உலகத்துக்கு இருந்துச்சோ அதே போல ஒரு உதாரணமாக இவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நாம் அறிக்கையிட வேண்டும் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கிறார். படிக்கிறாங்க பாருங்க சிஸ்டர், வாசிங்க சிஸ்டர். அன்பான நண்பர்களே, இது நம்முடைய சகோதரர் பெற்றிருந்த மகிமையான நம்பிக்கையை குறித்ததான ஒரு சுருக்கமான அறிக்கையாகும். அவரை நினைவு கூர்ந்து அந்த நினைவை கனப்படுத்துகிறோம். இந்த நம்பிக்கைகள் அவருடைய ஆத்மாவிற்கு ஒரு நங்கூரத்தை போன்று இருந்தது. இது அவர் ஆண்டவர் பக்கத்தில் உறுதியுடன் நிற்கவும், ஆண்டவரை அறிக்கை செய்கிறவர்களோடு சமமாக நிற்கவும், அவரை பின்பற்றும்படியாக அனுதினமும் சிலுவையை சுமப்பவர்களோடு சேர்ந்து நிற்கவும் உதவி செய்தது. உங்களில் அநேகர் அவரிடத்தில் காணப்பட்ட உயர்வான குணாதிசயங்களை நிச்சயமாகவே அறிந்து
கொள்ளுகிறீர்கள். ஆனால் அவர் பூரணராய் இருந்தார் என்று எண்ணி அந்த எண்ணத்தின் மீது எங்களுடைய நம்பிக்கைகளையும் களிகூறுதல்களையும் வைக்கவில்லை. ஆனால் கிறிஸ்து இயேசுவே அவர்களுடைய பரிபூரண மீட்பராய் இருந்தார். மேலும் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்ற எவருமே வெட்கப்பட்டு போவதில்லை. மேலும் நாம் முடிவில் ஜெயம் கொள்ளுகிறவராக்கப்படுவோம் என்ற அறிவின் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். நிச்சயமாகவே நாம் எல்லோரும் பின்பற்றும்படியாக நல்ல குணாதிசயங்கள் சகோதரரிடத்தில் இருந்தன. ஆனால் நாங்கள் உலக பிரகாரமான முறையை கையாள வேண்டியதில்லை. தேவன் தம்முடைய குமாரனையே ஒரு மகிமையான உதாரணமாக கொடுத்துள்ளார். நாம் ஒருவரை ஒருவர் நோக்கி பார்க்காமல் நல்ல முன்மாதிரியாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பார்ப்பது நல்லது. வீழ்ச்சியின் மூலம் அந்த சுபாவ கரைகள் எல்லா மனிதரிடத்திலும் உண்டு. ஆனால் அவைகளை நாம் பாராமல் அவைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஓகேங்களா? ஸோ இப்போ ரொம்ப கிளியராக சில விஷயங்கள் நம்ம என்ன ஆச்சுங்க, ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு காரியத்தை நம்ம கொண்டு வரார். கடைசியாக இந்த பிரசங்கங்கள் நாம் செய்யும்போது கடைசியாக நம்முடைய கன்க்ளூஷன் என்னவா இருக்கணும் அப்படின்னும் போது, மரித்த சகோதரன் அல்லது மரித்த சகோதரி, இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய பிரயாசங்கள், அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய நம்பிக்கை, இது எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, அங்கே நாம பிரசங்கித்தோம். கன்க்ளூஷனாக நம்மளுடைய விஷயங்கள் என்னவா இருக்கணும்னா, இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்னும் ஜீவனை பெற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருக்கணும், அதுதான் கன்க்ளூஷனை கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த கன்க்ளூஷனை கொடுக்கும்போது இங்கே அருமையான சில விஷயத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தேவன் முழு உலகத்துக்கும் ஒரு ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. உயிர்த்தெழுதல் என்னக்கூடிய ஒரு நம்பிக்கையை வைத்திருக்கிறாரு. அதுலேயும் விசேஷமாக சபை வாய்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நமக்கு தேவன் ஒரு விசேஷமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. அதே போல விசேஷமான பொறுப்பையும் கொடுத்திருக்கிறாரு. ஓகேங்களா? இஸ் given a great privilege, is given a special opportunity, is given a special responsibility. ஓகேங்களா? எதற்காக அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன பண்றாருன்னா, அப்போஸ்தலன் பவுல் பேசின சில விஷயங்களை இங்க கொண்டு வரார். என்ன விஷயத்தை கொண்டு வரார்னா, யார் இந்த நம்பிக்கையில நிலைச்சு நிற்கிறோமோ, தேவன் பரிசுத்தமாக இருப்பது போல நாமும் பரிசுத்தமாக இருக்க நம்முடைய பிரயாசங்கள் தேவை என்பதை நாம் அந்த கூடுகையிலே நாம் வலியுறுத்த வேண்டும். இன்னும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆயுசு நாட்களிலே இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையிலே உறுதியாக நின்று நம்முடைய மனது மறுரூபமாக நாம பிரயாசங்களை பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார் சகோதர சகோதரிகளே. ஸோ அங்கே சொல்லும் போது நம்முடைய குணங்கள், நம்முடைய இருதயங்கள் மாற்றப்பட வேண்டும் தேவ வசனத்தினாலே. அது மட்டும் இல்லாமல் சகோதர சகோதரிகளே, இங்கே என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்திலே நாம் பரிசுத்தமாகுவது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய சித்தத்திலே, நாம் செய்யக்கூடிய நோக்கத்திலே நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்துதலை நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வரார். இந்த போல ஒரு விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடுபலி அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிற நாம் தொடர்ந்து அதன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து நாம் அப்படியே இருக்காதபடி நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆவியின் கனியை இன்னும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணுங்களா, கல்டிவேட் பண்ணோன்றார். ஓகேங்களா? கிரைஸ்ட் கொடுத்த நீதியின் வஸ்திரம் தேவன் முன்பாக அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றுக்கொண்டோம். அதிலேயே வாழ முடியுமானா நிச்சயமா அதை தொடர்ந்து அதை ஒட்டி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய மனதை நாம் மறுரூபப்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே.
ஸோ நாம் அந்த வசனத்தை கொடுக்கிறார், நான் பரிசுத்தமாக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையை தான் நாம் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில் என்னங்க இந்த சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சுவாசத்தில் இந்த விஷயத்தின் மேல் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான காரியத்தை அந்த சபையிலே நாம் அறிக்கையிட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். படிக்கிறாங்க பாருங்க சிஸ்டர், வாசிக்கலாம் சிஸ்டர். கடைசியாக அன்பான நண்பர்களே, தற்போதைய வாழ்க்கையின் ஆயுள் காலம் குறுகியதாய் உள்ளது என்பதை குறித்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வோம். தேவன் உலகத்துக்கென பெரிய ஆசீர்வாதங்களை அளிக்கும்படியாக இருக்கும் வேளையில் அவருடைய கிருபைகளை குறித்தும் இயேசுவுக்குள்ளான ரட்சிப்பை குறித்தும் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்ற நமக்கு விசேஷமான ஸ்லாக்கியங்களும் விசேஷமான வாய்ப்புகளும், ஆனால் அதே வேளையில் நம்முடைய அறிவுக்கு ஏற்ற விதமாக விசேஷமான பொறுப்புகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போஸ்தலர் கூறுவது போன்று அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றும் அவருடைய மகிமையில் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் எதிர்காலத்தில் அவருடைய கிருபையில் இணைந்து இருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்த்தால் அதன் அர்த்தமானது நம்முடைய குணாதிசயம் மறுரூபப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நோக்கத்தில், நம்முடைய சித்தத்தில், கருத்தில் சுத்தமாய் இருக்க வேண்டும். அதைவிட கூடுமானவரை வார்த்தையிலும் செய்கையிலும் கூட சுத்தமாக வேண்டும் என்பதை நாம் அறிவோம். இதை போன்றே பல்வேறு சூழ்நிலைகளில் வீழ்ச்சியின் நிமித்தமாக பரிபூரணமற்றதான இந்த சரீரங்களை புதிதாக்கப்பட்ட மனமும் கூட அடக்குவது சாத்தியமாகலாம். நாம் இயேசுவுக்குள்ளாகவும் நிலைத்து இருக்க மறந்துவிடக் கூடாது. இதை செய்து முடிப்பதற்கு நல்ல தீர்மானங்களை எடுப்பது அதிக உதவி அளிக்கும். ஆகவே இந்த மாதிரியான பயபக்தியான சூழ்நிலைகளில் நாம் புதிய தீர்மானங்களை செய்து கொள்வோம். எப்படியெனில், பயபக்தியோடு கூட மனதில் மகிழ்ச்சிகரமான சிந்தனைகளோடு நம்மால் முடிந்தவரை இனிமேல் ஆண்டவருடைய பாதப்படிக்கு மிக நெருக்கமாக நடக்க முயற்சிப்போம். மேலும் நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவருடைய சத்தியத்தின் வெளிச்சமும் கிருபையும் அதிகமாக பிரகாசிக்க இடமளிப்போம். நாம் வசிக்கின்ற உலகமானது ஒவ்வொரு நாளும் நல்லபடியாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும்படியாக நாம் முயற்சிக்க வேண்டும். மேலும் நம்மால் இயன்றவரை அவருடையதாய் இருக்கின்ற நம்முடைய சரீரங்கள், ஆவிகள் மூலமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஓகேங்களா? ஸோ இப்போ அடக்க ஆராதனையில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை என்ன பண்ணாருங்க, ஒரு ஓவராலாக நமக்கு சில விஷயங்களை கொண்டு வந்தார். ஸோ ஒருவேளை மறித்திருக்கக்கூடிய ஒரு நபர் ஒப்பு கொடுத்த ஒரு சகோதரனோ சகோதரியாக இருந்தால் அதுக்கே உரியதான ஒரு பிரசங்கம். ஒருவேளை சத்தியத்தை அறியாமல், சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல், சத்தியத்தில் ஈடுபாடு இல்லாத இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் அதுக்கு எந்த விதத்தில் நாம் இந்த பிரசங்கங்களை நாம் தயாரித்து கொள்ள வேண்டும் அப்படின்ற சிறு ஆலோசனை கொடுத்தார். ஓகேங்களா? ஸோ இந்த பிரசங்கம் முடிந்த பிறகு கன்க்ளூஷனாக சில விஷயங்களை கொடுக்க வர்றார். என்ன விஷயத்தை கொண்டு வரார் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இந்த ஒரு ஆராதனையின் ஆரம்பத்தை நம்ம கவனித்தோம் இல்லைங்களா? ஸோ என்ன சொன்னாருங்க ஆரம்பத்தில்? நினைவு இருக்குங்களா? ஆரம்பத்தில் சில விஷயங்களை செய்ய சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆராதனை ஒரு பாடலோடு கூட ஆரம்பிக்க வேண்டும். ஓகேங்களா? ஒருவேளை மரித்த நபருடைய தகப்பனோ தாயாரோ சத்தியத்துக்குள்ளே இல்லை, வேற விசுவாசத்தில் இருக்கிறாங்கோ அப்படின்னு மேலே அவர்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான வசனங்களை வாசிப்பதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம், ஜெபம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். ஒருவேளை அந்த ஒரு இன்விடேஷன் அல்ல அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வரலனா அதை நீங்கள் செய்யாதீங்கோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்தார். இரண்டாவதாக பிரசங்கத்தை குறித்து பேசினார். கன்க்ளூஷனாக வாழக்கூடிய நாம் என்ன முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும்,
பயத்தோடும் இல்லைங்களா நடுக்கத்தோடும் நாம் நம்மையே சுத்திகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கணும். கடைசியா ஆராதனையை முடிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லும் போது சகோதர சகோதரிகளை ஒரு ஜெபத்தோடு கூட முடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு ஜெபமானது பிரசங்கிக்கக்கூடிய ஒரு சகோதரனோ அல்லது சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ இந்த ஜெபத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வேற எந்த ஒரு விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர்களையும் இந்த ஜெபத்தில ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்றாருன்னு என்னுடைய சிந்தனை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நாம பேசியிருக்கக்கூடிய இந்த உபதேசங்கள் எல்லாம் என்னங்கோ கிறிஸ்துவின் ராஜ்யம், இவர் நித்தரித்து கொண்டிருக்கிறார், இவர் இன்னும் என்னங்கோ கிறிஸ்து வர வரைக்கும் இவர் இன்னும் என்ன இருக்கிறாங்கோ நித்திரையில் இருக்கிறார். இதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம நம்முடைய பிரசங்கங்களில் சொல்லியிருப்போம். ஆனால் கடைசியாக ஜெபம் செய்யக்கூடிய வேற விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர் இவர் இன்னைக்கே பரலோகத்தில் இருக்கிறாருன்னு ஜெபிச்சிடறா எப்படி இருக்கும் யோசிப்பார். அதுக்கு தான் ஒரு வேளை சகோதரர் இந்த விஷயத்த அங்கே நீங்கள் செய்யாதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கொண்டு வரார் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த விஷயத்தை சொல்லும் போது இந்த ஒரு ஜெபத்திலே விசேஷமாக தேவனுக்கு மற்றும் கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி கூறி இந்த ஒரு ஜெப ஆராதனையை நாம் முடித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கடைசியா ஒரு க்ளோசிங் ஒரு பாடலை கூட நம்ம செய்து இந்த ஆராதனையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. மற்றும் அந்த ஒரு சடலத்தை அல்லது அந்த ஒரு உடலை நாம என்னங்கோ மண்ணிலே வைக்கும்போது ஒரு சிறிய ஒரு ஜெபத்தோடு கூட அந்த காரியத்தை கூட நாம் நிறைவேற்றலாம் அப்படின்ற ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். சிஸ்டர் வாசிப்பாங்க பாரு. 4. பிரசங்கம் செய்தியாளர் அல்லது சத்தியத்தில் தேர்ச்சி பெற்றுள்ள சகோதரர் ஜெபிப்பதை தொடர்ந்து முடிவு பெறலாம். பிரசங்கம் முடிந்த பின்னர் வெளியிலிருந்து ஒரு ஊழியக்காரர் ஒருபோதும் ஜெபிப்பதற்கென அழைக்கப்படக்கூடாது. அவர் தேவனுக்கு அல்லது மனிதருக்காகவே ஜெபத்தை ஏறெடுப்பார் என்பது அதிக அளவிற்கு நிச்சயமாக இருக்கும். மேலும் இந்த பிரசங்கத்தின் மூலமாக தங்கள் மனதில் ஜனங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையானவைகளை அழிக்க முயற்சி செய்வார். ஜெபம் செய்யும் போது கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்ள கிருபைக்காக தேவனுக்கு விசேஷமாக நன்றி செலுத்த வேண்டும். மேலும் அவருடைய ஆசீர்வாதம் எல்லார் மேலும், குறிப்பாக குடும்பத்தில் இழப்பின் மூலம் துன்பப்படுகின்றவர்கள் மேல் விசேஷமாக தங்கியிருக்கும்படியும் ஜெபிக்க வேண்டும். 5. ஆராதனை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுள்ள ஒரு தகுதியான கீர்த்தனையின் 1 அல்லது 2 சரணங்களை பாடுவதோடு சரியான முறையில் முடிவுக்கு கொண்டு வரப்படலாம். 6. சவப்பெட்டி இறக்கப்பட்ட பின்னர் கல்லறை தோட்டத்தில் ஒரு சில வார்த்தைகள் அடங்கிய ஜெபத்தையே ஆதரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம மனசில் இப்போ பதிவாயிருக்கு. ஒரு அடக்க ஆராதனை அப்படின்னும் போது அதுக்கு நடக்கக்கூடிய சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆலோசனை இப்படி தான் நீங்கள் கண்டித்தமாக இப்படி தான் செய்யணுன்ற ஒரு விஷயம் இல்லை. இப்படி செய்தால் இந்த சத்தியத்தில் நன்மையான சில விஷயங்களாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு ஆலோசனையை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து இந்த ஒரு அடக்க ஆராதனையில் கால சமயம் அல்லது சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய பிரசங்கங்கள் இருக்க வேண்டும், நம்முடைய ஆலோசனைகள் இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய உபதேசங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு கூட ஒரு பாயிண்டை கொண்டு வரார் கடைசியா இல்லைங்களா? வேரியேஷன் அண்ட் டிஸ்கோர்ஸ். அது என்ன சிஸ்டர் தலைப்பு? வித்தியாசமான சூழ்நிலைக்கு ஏற்ப வித்தியாசமான பிரசங்கம். சிம்பிள். அவர் என்ன சொல்றாருன்னா, சூழ்நிலைக்கு ஏற்ப வித்தியாசமான பிரசங்கங்களை நாம் சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது நாமோ பிரசன்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஒருவேளை மரித்தவர் ஒரு சகோதரனோ சகோதரியா ஒப்பு கொடுத்தவராக இருந்தால் அந்த பிரசங்கங்கள் எவ்வாறாக இருக்க வேண்டும்? ஒருவேளை சத்தியத்தை அறியாது இருக்கக்கூடிய ஒரு நபர் அங்க மரித்திருந்தால், ஒருவேளை பிள்ளை மரித்திருந்தால் அதற்கே உரியதான பிரசங்கங்கள் நாம் சரிப்படுத்தி கொண்டு தேவ வசனத்துக்கு இசைவாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை கூட அங்க கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் கடைசியாக இந்த ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரார். ஒருவேளை விசுவாசத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அல்லது விசுவாசத்தில் இல்லாத இருக்கக்கூடிய பிள்ளைகளோ இருந்தால் அதுக்கே உரியதான ஒரு பிரசங்கங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் கடைசியா என்ன ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல அப்படின்னா, சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதல் உண்டு, இந்த நம்பிக்கையிலே நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவர்களாக. அந்த உயிர்த்தெழுதலிலே தேவன் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆகையாலே நாம் மற்றொருவர்கள் துக்கிப்பது போல நாம் துக்கிக்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை கூட வசனத்தின் மூலமாக நாம் அவர்களுக்கு எடுத்துரைக்கலான்னு எரேமியா 31ஆம் அதிகாரம் 15 17 வசனங்களை மையப்படுத்தி இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் முடிய. ஜெரேமியா 31st chapter 15 to 17. இது படிங்க சிஸ்டர், வாசி. ராமாவிலே புலம்பலும் கசப்பான அழுகையும் ஆகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறார் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஓகே, பாருங்க, இதுதான் அங்க கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆலோசனை இல்லைங்களா? எரேமியால சொல்ற இந்த வசனங்களை நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, போயிருக்கக்கூடிய மறிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் என்னங்க எந்த தேசத்துல இருந்துங்க, அந்த விரோதியின் தேசத்திலிருந்து திரும்புவார்கள் அப்படின்னும் போது அந்த சாத்தானால் பிடிப்பிக்கப்பட்டு அந்த மரணத்துக்குள்ள போய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மறுபடியுமாக உயிர்த்தெழுத வருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். ஆகையால் துக்கித்து அழாதீர்கள் என்ற ஒரு வசனத்தோடு கூட நம்ம முடிச்சோமானால் அது மிகவும் நன்மையா இருக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வரார். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அடக்க ஆராதனையின் காரியங்களை தெளிவாக நமக்கு ஒரு 2 அல்லது 3 கேள்விகளோடு கூட நம்ம இந்த அடக்க ஆராதனையுடைய விஷயத்தை கவனித்தோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டாபிக் டோட்டலாக சேஞ்ச். ஓகேங்களா? அடக்க ஆராதனை விஷயத்தை பார்த்தோம். இப்போ டாபிக் வந்து கடைசியாக இந்த சாப்டரை முடிக்கிறார் அவர் இல்லைங்களா? 6th சாப்டரை முடிக்கும் போது லாஸ்டாக சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இது என்ன ஆலோசனைகள் அப்படின்னு பார்க்கும்போது என்ன தலைப்பு சிஸ்டர்? அது வித்தியாசமான சூழ்நிலைக்கு ஏற்ப வித்தியாசமான. ஓகே, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க சிஸ்டர், படிங்க சிஸ்டர், வாசிங்க. மேலே சொல்லப்பட்ட பிரசங்கம் ஒரு சகோதரிக்கு கூட செய்யப்படலாம், தவறல்ல. அவ்வேளையில் சகோதரர் என்ற சொல்லுக்கு பதிலாக சகோதரி என்ற வார்த்தையை புகுத்துவதன் மூலமாக அப்படி செய்யலாம். ஆனால் உலக பிரகாரமான ஒருவருக்கு அல்லது தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத ஒருவருக்காக செய்யும் போது பிரசங்கம் செய்ய தகுதி உள்ள எந்த ஒருவரும் உடனடியாக அறிந்து கொள்ளும்படியாக தேவையான மாற்றங்களை செய்ய வேண்டியதாய் இருக்கும். ஒரு குழந்தையாய் இருந்தால் பெற்றோர்கள் விசுவாசிகளாய் அல்லது அவிசுவாசிகளாய் இருந்தால் பிரசங்கம் அதற்கேற்றபடி மாற்றப்பட வேண்டி இருக்கும். இறந்தவர் நம்முடைய அருமை நண்பன் தன்னுடைய இளமை பருவத்தில் மரணம் என்கின்ற பயங்கரமான அறுவடைக்காரரின் ஆயுதத்தால் தண்டிக்கப்பட்டுள்ளார் என்று கூறப்பட வேண்டும். குழந்தையாய் இருந்தால் வேத பகுதி எரேமியா 31:15-17 நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் கிரியைக்கு பலனுண்டென்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்பதிலிருந்து எடுக்க வேண்டும். இப்படியான சமயத்தில் வயதில் முதிர்ச்சி பெறாத பிள்ளைகள் மரணத்திற்கு ஏதுவான பாவம் செய்ய முடியாதவர்கள் என்பதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்பதை தெளிவாக கூறுவது நல்லது. மேலும் ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் தான் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது என்றும் முழு உலகத்தாரின் கீழ்ப்படியாமையினால் அல்ல என்றும் இந்த பாவத்தின் விளைவாக அல்லது தண்டனையாக மரணம் வந்தது என்றும் கூற வேண்டும்.
ஓகேங்க சிஸ்டர். ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம கவனித்தோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து அடக்க ஆராதனையில் வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு விஷயங்களை நாம் என்ன பண்ணுங்க, நம்ம வந்து பிரசங்கிக்க வேண்டும். நாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனிப்பட்ட வகையில் நாம் ஒரு வேளை அந்த குடும்பங்களை சந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் போது கூட தனிப்பட்ட வகையில் நாம் ஒவ்வொருவரும் என்னங்கோ தயார் நிலைமையிலே நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அவர்களை தேற்ற வேண்டும், பலப்படுத்த வேண்டும். நாம் போய் எவ்வளோ உலக வார்த்தைகளை சொல்லி எவ்வளோ விஷயங்களை சொன்னாலும் அவங்களுக்கு அந்த ஆறுதல் நிச்சயமாக கிடைக்காது. ஆனால் வேத பகுதியிலிருந்து தேவனுடைய திட்டத்தை குறித்து, உலக ஜனங்களில் இருக்கக்கூடிய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் வசனத்தை மேற்கோளாக வைத்து நாம் அந்த ஆலோசனைகளை கொடுத்தோமானால் அது நிச்சயமாக ஒரு நாள் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். ஆகையால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் எந்த இல்லங்களை சந்தித்தாலும் நாம் தயார் நிலைமையில் இந்த சத்தியத்தை பிரசங்கிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? ஒருவேளை ஸ்பீக்கர் இருக்க மாட்டார், சில சமயத்தில் எங்கேயோ தூரம் இருப்பார் இல்லைங்களா? அந்த கூடுகை ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகும், அல்லது ஒருவேளை நீங்கள் அந்த ஒரு கூடுகையிலே கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், தனிப்பட்ட வகையில் அந்த இல்லங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு தயாரிப்போடு நம்ம போயிட்டோம்னா அந்த குடும்பத்துக்கு மிகவும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய வேத வசனங்களை நாம் கொடுக்க நமக்கு ஒரு வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார். ஸோ ஆகையால் இந்த விஷயங்களை கூட நம்ம கவனத்தில் வைக்கலாம், ஏன்னா ரொம்ப முக்கியமான காரியங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு சாப்டருடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதில் ஒரு கடைசி பகுதியில் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. இந்த ஆலோசனை எதை குறித்ததான ஒரு ஆலோசனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் தலைப்பு வாசிப்பாங்க பாருங்க. என்னங்க தலைப்பு சிஸ்டர்? தசம பாகங்கள் காணிக்கைகள் போன்றவை. சிம்பிள். ஓகேங்களா? தசம பாகங்கள் காணிக்கைகள். நம்முடைய ஃபாலோஅப் ஸ்டடியில், நம்முடைய பேசிக் சப்ஜெக்டில் இந்த ஒரு டாப்பிக்கை சகோதரர்கள் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லி கொடுத்துருக்குறாங்க. தசம பாகங்கள் காணிக்கைகள். ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ரொம்ப பேசிக்காக அந்த ஒரு என்ட்ரி லெவலில் நமக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை அங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஆழமான சில காரியங்களை, கருத்துக்களை தெரிவித்திருக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னா அந்த ஒரு வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இன்னும் சில ஆலோசனைகள், கொஞ்சம் ஆழமான விஷயங்கள். எதற்காக இந்த தசம பாகங்கள், இந்த என்ன சொல்றாங்க சிஸ்டர், காணிக்கைகள் குறித்து நாம் எப்படி சிந்திக்க வேண்டும், எந்த விஷயத்தை நாம் மையப்படுத்தி இந்த காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். ஓகேங்களா? என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவான இந்த காணிக்கைகள் நாம் எதற்காக இதை நாம் ஆதரிப்பதில்லை, தசம பாகங்களும் சரி காணிக்கைகளை நாம் பொதுவாக எதற்காக ஆதரிப்பதில்லை அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம போடும்போது, சகோதர சகோதரிகளை இங்கே ஒரு விஷயத்தை கொண்டு வரார் சகோதரர். இது வந்து நாம் ஒவ்வொருவரும் இந்த ஒரு காரியத்தை நம்ம இந்த சத்தியத்துக்கு வரும்போது, இந்த ஒரு விஷயம் சபைகளுக்குள்ள இல்லாத இருக்கக்கூடிய காரியத்தை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருப்போங்க, கவனிச்சிருப்போம். ஏன்னா நம்ம இருந்த பழைய விசுவாசம், பழைய நம்பிக்கை, நாம் இருந்த பழைய சபைகளிலே இந்த தசம பாகங்களும் காணிக்கைகளும் மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்து, அது ஒவ்வொரு சபைகளிலும் அதுக்கே உரியதான பிரசங்கங்களை கொடுத்து, அந்த தசம பாகங்களும் காணிக்கைகளும் கூடிய மிட்ட பெருகும்படி செய்து கொண்டிருந்ததை நாம் ஒவ்வொருவரும் என்ன பண்ணியிருக்கிறோங்க, அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு கூடுகைகளுக்கு வரும்போது, இந்த ஒரு ஐக்கியத்துக்கு வரும்போது, இது இல்லாத ஒரு சூழ்நிலைகளை பார்க்கும்போது நிச்சயமாக நமக்குள்ள என்ன ஆச்சுங்க, ஏதோ ஒரு வியப்பு, ஏதோ ஒரு மாற்றுதல் இல்லைங்களா? எதற்காக இவர்கள் இவ்வளோலாம் செலவு பண்ணி இந்த சத்தியத்தை நமக்கு பிரசங்கிக்கிறார்கள், நமக்கு போதிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே நம்மகிட்ட இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுக்கே சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது, சகோதரர் இந்த ஒரு மூமெண்ட், இந்த ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அநேக கூடுகைகள், அநேக ஐக்கியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது
இந்த ஒரு தசமமாகவும் இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் இல்லைங்களா, என்ன சொல்றாங்க சிஸ்டர், காணிக்கைகள் எதற்காக இவர்கள் அதை ஆதரிக்கவில்லை அல்லது எதற்காக இவர்கள் அதை பிராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சகோதரர் அவருடைய 2 ஆலோசனை கொடுக்கிறார். ஓகேங்களா, இங்க என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, நாங்கள் எதற்காக இதை நிராகரித்தோம், எதற்காக இதை என்டர்டெயின் பண்ணல அப்படின்னா, இது பாவமான ஒரு காரியம் என்பதற்காக அல்ல அப்படின்னு சொல்றார். இது ஒரு சின்ஃபுல் ப்ரொசீஜர் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் செய்யல. இரண்டாவதாக, வேதம் இதை கண்டிக்கிறது என்பதற்காகவும் அல்ல. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது எதற்காக இதை இந்த ஒரு ஐக்கியத்தில் இதை செயல்பாடுக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ மண்டலத்தில் இந்த பணத்தாலே அநேக பிளவுகள், அநேக சண்டைகள், சச்சரவுகள் இருக்கிறதை நாம் கண்டு உணர்ந்து அது இந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் மையப்படுத்தாமல் நாம் இந்த சத்தியத்தை பிரசங்கித்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரதை நம்ம பார்க்கணும். அதாங்க சொல்றார் சகோதர சகோதரிகளே, அவருடைய ஒப்பீனியனை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இன் அவர் ஒப்பீனியன் டோட்டல் அவாய்டன்ஸ் would be the Lord's glory. இந்த ஒரு என்னுடைய ஒரு ஆலோசனையில இந்த விஷயத்தை முற்றிலுமாக தவிர்ப்பது தேவனுடைய நாமம் மகிமையாகும்படி இருக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை கூட கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏன் அப்படின்னா, சகோதரர் இன்னொரு பாயிண்ட்டை கொண்டு வர்றார். பெரும்பாலான கிறிஸ்துவர்கள் மத்தியிலையும் சரி, வேற மதத்தார் மத்தியிலையும் சரி, கிறிஸ்துவர்களுடைய இந்த ஊழியர்கள் எதற்காக பிரசங்கிக்கிறார்கள், எதற்காக போதிக்கிறார்கள் என்றால் வருமானத்துக்காகவே என்ற ஒரு சிந்தனை உலகத்தை என்ன ஆயிடுச்சுங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் கிறிஸ்துவ பிரசங்கிக்கர்களை, கிறிஸ்துவ என்னங்க போதகர்களை பார்க்கிறார்கள். அதாங்க சொல்றார் இல்லைங்களா. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ரெவின்யூ அப்படின்றார். ஸோ இந்த ஒரு விஷயங்களை நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இது சில விஷயங்களை தவறாக இருக்கலாம், ஆனால் பெரும்பாலான காரியங்கள் இதற்காகவே நடந்து கொண்டு இருக்கிறத நாம கவனிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட கொண்டு வரார். சிஸ்டர் வாசிக்கிறாங்க பாருங்க, இந்த பாயிண்ட்டை வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த மார்க்கத்தார் என்று அழைக்கப்படுகின்ற ஜனங்களில் எவரும் நாம் அறிந்தவரை பொதுவான காணிக்கை சேகரிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஆதரித்து பேசியுள்ளோம். ஆனால் இந்த முறையில் இது பாவமான காரியம் என்று நாங்கள் நம்புவதினால் அல்ல, இல்லை என்றாலும் இதை குற்றமாக காட்டும்படியாக வேதாகமத்தில் எதுவும் உள்ளது என்பதற்காக அல்ல. ஆனால் அந்த பணத்தை பற்றிய விஷயம் கிறிஸ்தவத்தின் எல்லா சபை பிரிவுகளினாலும் மிக முக்கியமாக்கப்பட்டுள்ளபடியால் எங்களுடைய கருத்து என்னவென்றால் அதை முற்றுமாக ஒதுக்குவது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வரும் என்பதாகும். தங்கள் வாழ்க்கை பூராவும் பணத்தை இச்சித்தவர்கள் பிரசங்கம் செய்வது, போதிப்பது போன்றவைகள் அதிகமாக வருமானத்துக்காகத்தான் செய்யப்படுகிறது என்று நம்பும் நிலைமைக்கு வேகமாக வந்துவிடுகிறார்கள். ஒருவேளை வருமானம்தான் முக்கியமான நோக்கம் என்று இல்லாவிட்டாலும் குறைந்தபட்ச வருமானத்திற்காக செய்யலாம் என்று எண்ணுகிறார்கள். ஓகேங்களா, பாருங்க, ரொம்ப அருமையான சில விஷயங்களை கொண்டு வரார். ஸோ இந்த தசம பாகங்களும் இந்த ஒரு காணிக்கைகளை குறித்து அவர் கொண்டு வரும்போது எதற்காக இந்த ஐக்கியங்களில் இதை முக்கியப்படுத்துவதில்லை அப்படின்ற ஒரு காரணத்தை கொண்டு வரார். ஓகேங்களா. ஸோ இந்த காரணத்தை கொண்டு வரும்போது அதனுடைய அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு நமக்கு இந்த நாளில் நமக்கு கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இங்கே அவருடைய தொடர்ந்து சில கவனத்தை செலுத்தும் போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, வேதம் மிகவும் தெளிவாக என்ன விஷயத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான தேவ பிள்ளைகள் குறைப்பட்டவர்களாகவும் ஏழ்மையில இருக்கிறவர்களாகவும் நாம் காண்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சூழ்நிலைகளில் நாம்
பொருள்களிலே அல்லது பணத்திலே நாம் வெறுமையானவர்களும் அல்லது தரித்திரராகவும் அல்லது நாம் ஏழ்மையானவர்களும் இருந்தாலும் விசுவாசத்திலே நாம் என்னங்களா ஐஸ்வர்யவான்களும் இல்லைங்களா. அதே போல அந்த வசனம் சொல்றார், நாட் மெனி ரிச், நாட் மெனி கிரேட், பட் ரிச் இன் ஃபெய்த். விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக இருக்கக்கூடியவர்களாக தேவன் அழைத்திருக்கிறார் அப்படின்னு கொண்டு வரார். ஸோ இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்களை சொல்லும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஐக்கியத்தில் எப்படி இருக்கணும்ன்ற சில விஷயங்களை கொண்டு வராரு. சிஸ்டர் வாசிப்பாங்க பாருங்க. ஆண்டவருடைய மக்களில் பெரும்பான்மையினர் இவ்வுலகத்தின் தரித்திரராகத்தான் இருப்பார்கள் என்பது வேதம் அறிவிப்பது மாத்திரமன்றி நம்முடைய அனுபவமும் அதை உறுதி செய்கின்றது. அதாவது ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை, உயர்ந்தவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனால் இந்த உலகத்தின் தரித்திரர் எண்ணப்படுபவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். இவர்களில் சிலர் இந்த சத்தியம் எடுத்து கூறப்படும் இடத்திற்கு வரும் வேளையில் உலக பிரகாரமான பணம் பறிக்கும் ஆவி இல்லாமல் இருப்பதை கண்டு ஒரு நிம்மதியை உணர்கிறார்கள் என்று நாம் நிச்சயிக்கலாம். சில வேளைகளில் இந்த அம்சம்தான் சத்தியத்தை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது. இந்த சத்தியத்தின் வெளிச்சத்திற்கு கண்கள் திறக்கப்பட்டவர்கள் சத்தியத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும் என ஒரு வைராக்கியத்தாலும் பலத்தினாலும் பிடிக்கப்படுகிறார்கள். மேலும் பிதா மற்றும் குமாரனின் மகிமைக்காக அவர்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று அவர்களுடைய வாஞ்சை அவ்வளவு பெரிதாக இருப்பதால் அனலற்ற அநேக கிறிஸ்தவர்கள் கேட்க விரும்புவது என்னவெனில், இதன் நோக்கம் என்ன, இதன் குறிக்கோள் என்ன, அது உனக்கு எப்படி சம்பளம் கொடுக்கும் அல்லது அதனால் உனக்கு என்ன அனுகூலம் கிடைக்கும், என்னை இதில் பிரியப்பட வைக்கும்படியாக செய்வதால், எனக்கு புத்தகங்கள் இரவலாக கொடுப்பதினால், இல்லை என்றால் நீ பார்க்கின்ற இந்த வேதாகம கருத்துகளுக்கு என்னுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக உன்னுடைய நேரத்தை செலவிடுவதால் உனக்கு என்ன பயனுண்டு என்பதாகும். கூட்டங்களுக்கு வந்து வழக்கமான காணிக்கை எடுப்பது, பணத்தை இச்சிப்பது போன்றவை இல்லாமல் இருப்பதை கண்டு இப்படியாக வினா எழுப்புவார்கள் தான். அது அன்பின் நிமித்தமாக செய்யப்படுகின்றது. ஆண்டவருக்கென்றும் அவருடைய சத்தியத்திற்கென்றும் அவருடைய மந்தைக்காகவும் செய்யப்படுகிறது என்பதை குறித்து அதிகமாக உணர்த்தப்படுகிறார்கள். மேலும் அவர்களை சத்தியத்திற்குள்ளாக கொண்டு வரும்படியாக எடுக்கப்படும் முயற்சிகளுக்கு இவைகள்தான் ஊக்கத்தை அளித்திருக்கின்றன. சத்தியத்திற்கு எதிராக ஏதோ ஒரு விதத்தில் தப்பெண்ணம் கொண்டிருந்தாலும் கூட உண்மையான தாழ்மைக்கு சாட்சி கூறுகின்ற இவைகள் மேலும் தேவனை போன்று இரக்கமாய் தயாளமாய் இருக்கின்ற ஆவியும் காணப்படும் போது அவர்களிடம் இருந்த தேவனுடைய ஆவி, அன்பின் ஆவி புறப்பட்டு வந்தது போன்று அவர்களை எடுத்து காட்டுகிறது. ஓகே சிஸ்டர், பாருங்க எவ்வளவு அருமையான சில காரியங்களை கொண்டு வர்றாருன்னா, இந்த கூடுகைகளிலே இப்படியாப்பட்ட ஒரு வழக்கம் தசம பாகங்களை குறித்தும் இல்லைங்களா காணிக்கைகளை குறித்துதான ஒரு வழக்கம் பொதுவாக இந்த ஐக்கியத்திலே காணப்படாது இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆரம்பத்தில் இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய வருபவர்களுக்கு ஒரு பெரிய சமாதானம் என்னன்னா, இவ்வளோ வருஷ காலம் இல்லைங்களா இந்த ஒரு சத்தியத்தின் அல்லது கிறிஸ்துவர்களாக வாழ்ந்து நாமோ எவ்வளோ பணத்தை நாம் செலவழித்தோம். எதுக்காகனா அந்த தேவ வார்த்தையை கேட்கணும், அந்த ஊழியக்காரருக்கு நாமோ உதவணும்னு. ஆனால் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சத்தியத்துக்கு வந்த போல இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்ற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி இந்த கூடுகைகள் இருக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிலீஃப் இருக்கும் யோசித்து பாருங்க. அதாங்க சொல்கிறார், they will have a great relief அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உலக பிரகாரமாக பணத்தை அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இங்கே இல்லாத காரியங்களை அவர் கவனிக்கும் போது சகோதர சகோதரிகளே, ஒருவேளை சத்தியத்தை கேட்பதற்கும் சத்தியத்துக்காக அவர்களுடைய செவிகளை கொடுப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு கொண்டு வர்றார். ஸோ இதற்காக எல்லாத்துக்காகவும் தான் நாமோ இந்த காரியங்களை நாமோ பிரபலப்படுத்துவதில்லை அல்லது நாமோ அதை
அதை செயல்முறையில் கொண்டு வரதில்லை அப்படின்ற ஒரு காரியத்தை கொண்டு வரார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணிகளை செய்யும் போது, சத்தியத்தை வெளிப்படுத்தும் போது, தனிப்பட்ட வகையிலையும் சரி இல்லைங்களா, ஒரு சபையாகவும் சரி செய்யும்போது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய வாஞ்சை, வைராக்கியம் இல்லைங்களா, தேவனுடைய ஊழியத்துக்காக இதையெல்லாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, ஒரு சாதாரணமாக ஒரு கிறிஸ்துவன் அவனுடைய மனசுல என்ன வருதுன்னா, இதன் பின்னால என்ன ஒரு மோட்டிவ் இருக்கு, ஏதோ ஒரு என்னங்க ஒரு சீக்ரெட் மோட்டிவ் இருக்கு அப்படின்னு தான் அவன் சிந்திப்பான்றார் இல்லைங்களா. இவ்வளோ இலவசமா செய்யறாங்களே, ஸோ இதன் பின்னால ஏதோ ஒரு விஷயம் மர்மம் அடங்கியிருக்கிறது, இவர்களுடைய நோக்கம் என்ன இல்லைங்களா, இவங்களுக்கு இதுல இருந்து என்ன அட்வான்டேஜ், புஸ்தகங்களை இலவசமாக கொடுக்குறாங்கோ இல்லைங்களா. சகோதர சகோதரிகளே, நீங்க ஆரம்பம் இந்த ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் ஆரம்பம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கால சமயத்தில் அங்கே பிரிண்ட் பண்ண எத்தனையோ புஸ்தகங்களை சகோதரர்கள், உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சகோதரர்கள் அதை வாங்கி ஒவ்வொரு இல்லங்களுக்கும் போய் அந்த புஸ்தகங்களை இலவசமாக கொடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்கார்டை நம்ம ரீப்ரிண்ட்ஸில் பார்க்கலாம். ரீப்ரிண்ட்ஸை நீங்கள் ஃபிசிக்கல் காப்பியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கமெண்ட்ஸ் இதன் பிரகாரமாக இருக்குது இல்லைங்களா. அவங்களுடைய ஒரு இந்த சத்தியத்தில் வந்திருக்கக்கூடிய சகோதரருடைய ஒரு வேலை எப்படி இருக்கும்னா, சகோதரிகளுடைய வேலை வெவ்வேறு ரீதியில் இந்த சத்தியத்தை பிரசங்கிப்பார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, புஸ்தகங்களை என்னங்க பணம் கொடுத்து வாங்கி, அந்த பிரிண்டிங் என்ன பணம் இருக்கோ அதை கொடுத்துட்டு வாங்கி இவங்க அதை இலவசமாக என்னங்க இந்த வால்யூம் 1, வால்யூம் 2, வேர் ஆர் த டெட், இந்த மாதிரி நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இல்லைங்களா, இதையெல்லாம் இலவசமாக கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து நம்ம வாசிக்கிறோம். அதே போல அந்த அந்த கால சமயத்தில் எக்ஸிபிஷன்ஸ் ஆகும் இல்லைங்களா, இப்போல்லாம் எக்ஸிபிஷன்ஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி எக்ஸிபிஷனில் அநேக ஸ்டால்ஸ் போட்டு அந்த ஸ்டால்ஸில் நற்செய்தியை பிறப்பித்து இந்த புஸ்தகங்கள் என்ன பண்ணுவாங்களாம், ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். எத்தனையோ லட்ச புஸ்தகங்கள் இப்படி வழங்கப்பட்டு இருக்கிறது கால சமயத்தில். நான் தான் சொன்னேன், ரீப்ரிண்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரிண்ட் ஆயிருக்கு, எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கோ, எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு கணக்கே இல்லாத சூழ்நிலைகள். இதுதான் நமக்கு ரொம்ப பெரிய உதாரணம் கொடுக்கிறது அப்படின்றத கூட நம்ம பார்க்குறோம். இது இப்படியெல்லாம் நடக்கும்போது ஒரு சாதாரண ஒரு அனல் இல்லாத ஒரு கிறிஸ்துவனுக்குள்ள என்ன கேள்வினா, எதற்காக இவங்க இதெல்லாம் செய்கிறாங்க, இவங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாத இதையெல்லாம் எதற்காக செய்கிறாங்கன்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ள எப்பவுமே இருக்கும். ஆனால் சகோதர சகோதரிகளே, அவன் ஒரு வேளை இந்த சத்தியத்தினுடைய ஒரு பாடங்களை கேட்டு அவன் இந்த ஐக்கியத்துக்குள்ள வரும்போது அவனுக்குள்ள நிச்சயமா என்ன உணர்றானா, தேவன் மேல் இருக்கக்கூடிய அன்பு, சத்தியத்தின் மேல் இருக்கக்கூடிய அன்பு, சகோதரர்கள் மேல் இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தம் இவர்கள் இவ்வளவும் செய்கிறாங்கன்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள நிச்சயமா காணப்படும் அப்படின்னு சொல்றார். அதான் அந்த விஷயத்தை கன்க்ளூட் பண்ணும்போது சொல்றாரு, ஒருவேளை சத்தியத்தை எதிர்ப்பவனாக கூட இருக்கலாம் அவன் மனசுக்குள்ள, ஆனா அந்த சத்தியத்தின் பிள்ளைகள் காண்பிக்கக்கூடிய உண்மைதனம், அவங்க காண்பிக்கக்கூடிய அந்த ஜெனராசிட்டி இல்லைங்களா, எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸும் இல்லாமல் அவங்க வழங்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் என்ன மையப்படுத்துதுன்னா, தேவனுடைய ஆவி இவர்களுக்குள் அதிகமாக நிலைத்திருக்கிறது என்பது அவனுக்குள்ள என்னவா இருக்கும், உறுதியாகும்படி இந்த காரியங்களை காண முடியும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் இந்த தசம பாகங்களும் காணிக்கைகளும் நம்ம மத்தியில் அதிகமாக பொது கூட்டங்களிலே சரி, சபை கூடுகளிலும் சரி, நாம் என்ன பண்றது இல்லைங்க, இதை என்டர்டெயின் பண்றதுலன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராரு. தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணல அப்படின்னு மேல, அதை ஆதரிப்பதில்லை அப்படின்னு சொன்ன மேல, நெக்ஸ்ட் அவருடைய படிப்பினைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக கொண்டு வரார். எப்படி தனிப்பட்ட வகையிலே நாம் தேவனுக்காக இந்த விஷயங்களை செய்யணும், பண உதவியில எப்படி இருக்கணும் இல்லைங்களா, நாம் இது தசம பாகங்கள் காணிக்கைகள் இல்லைன்னு மேல என்ன ஆகிடக்கூடாதுங்க, அப்பா இல்லைங்களா, அப்படி இல்லை,
நம்ம வந்திருப்பதே என்னங்க, தசம பாகத்தை கொடுப்பதல்ல, 100 பாகத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறோம். கிவ் அவர் ஆல், இல்லைங்களா? ஒருவர் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் எல்லாத்தையும் விட்டுறணுங்க. அந்த சுயம், அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி தேவனுக்காக ஊழியம் செய்யணுன்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத வரப்போற கேள்விகளுக்கு பதிலை கொடுக்குற ரொம்ப அருமையான பாடம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த பாடம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது கூட நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கணும், ஒரு ஒப்பு கொடுத்த ஒரு சகோதரனுடைய ஸ்பிரிட்டு, சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கணும்னு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஒருவேளை தவறு இருந்தால் நம்ம சரிப்படுத்தி கொள்வதற்கு அந்த பாடங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ ஆகையால் இந்த நாளில் இந்த ஒரு கேள்வியோடு கூட நம்ம இந்த பாடத்தை முடிக்கலாம். நீங்கள் இப்போ சிஸ்டர் வாசித்த வண்ணமாக அந்த தசம பாகங்களும் காணிக்கைகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ஏறத்தாழ ஒரு 5 பகுதியை எழுதுறாரு, 5 பேஜ் எழுதுறாரு. அதை நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம அதை சொல்லும்போது இன்னும் நமக்கு சில விஷயங்கள் தெளிவாகும். எப்படி நாமோ இந்த தசம பாகங்களையும் காணிக்கைகளை குறித்து நம்முடைய மனநிலைமை என்னவா இருக்கு, நாம எந்த விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த விஷயங்களில சகோதரனுடைய ஆலோசனை மிகவும் முக்கியமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு நாம ஊர்ஜிகப்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் 340 ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். ஆங்கிலத்தில் பேஜ் நம்பர் 340 ஃபர்ஸ்ட் பேராகிராஃபை நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ பண்ணலாம். தமிழில் சிஸ்டர் 442. ஓகே. தமிழில் வந்து 442 442ஆம் பாகத்தில் பேஜில் நம்ம நிற்க வைக்கிறோம். செகண்ட் பேராகிராஃப்லேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ தயவு செய்து அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம என்ன ஒரு எந்த ஒரு படிப்பினைகளை நம்ம சகோதரி நமக்கு வாசித்தார்களோ அந்த வாசிப்பை மறுபடியுமாக நாம் அமர்ந்து நம்முடைய பர்சனல் ஸ்டடியில் வாசித்தோமானால் இன்னும் சில விஷயங்கள் நமக்கு உறுதியாகும். ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.